இந்த திருநெல்வேலியில எல்லா விதமான சமயங்களும் பலம் பெற்று இருந்தன. இந்து மதம், கிறிஸ்தவர்கள புராட்டஸ்டன்ட்ஸ், கேத்தலிக்ஸ், அதுக்கப்புறம் இஸ்லாமிய மதம். இப்போ வரலாற்றின் காரணமாக இந்த 4 மதத்தை சேர்ந்தவங்களே குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தாங்க. அவர்களில் செல்வந்தர்களும் இருந்தார்கள். இப்போ இந்த 4 மதம் என்ன பண்ணிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குத்தி கொலை பண்ணிக்கிட்டு அந்த பூமியை கலவர பூமி ஆக்கியிருக்கலாம். ஆனா அவங்க பண்ணல. மத இன கலவரங்கள் அப்படிங்கிறது திருநெல்வேலியில் ரொம்ப அதிகமா நடந்ததா வரலாறே கிடையாது. அதையும் தவிர இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் கல்வி ஒன்றுதான் அழியா செல்லும் சொல்லி நினைச்சதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு கல்வி சாலையை கொண்டு வந்தாங்க. இஸ்லாமியர்கள் சதகத்துல்லா கல்லூரி துவங்கினாங்க. அதே இதுல முஸ்லிம்கள் சதகத்துல்லா கல்லூரி துவங்கினாங்கன்னா, புராட்டஸ்டன்ட்ஸ் செயின்ட் ஜான்ஸ் அப்படின்னு கல்லூரி துவங்கினாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் சொல்லி சென்ட் சேவியர்ஸ் இருந்தது. இந்துக்கள் அவங்க ஒரு கல்லூரி துவங்கினாங்க, MDT ஹிந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கல்லூரி துவங்கினாங்க. அப்போ மதங்கள் வேற வேற மதங்களை சேர்ந்ததா இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் சிறந்ததா இருந்தது. எல்லோருமே கல்வி ரொம்ப முக்கியமானது, நம்முடைய மக்களுக்கு கல்வி நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் நினைச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த 3 மாவட்டங்களும் ஒரு காலத்துல ஒரே மாவட்டமா இருந்தது. அந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு மிக அதிகமாக பெற்ற மக்களை கொண்டதாக இருந்ததுங்கிறது மட்டுமில்ல, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, தன் மாவட்டத்திலிருந்து தன் மாநிலத்தில் உள்ள பிற மாவட்டங்களுக்கு செல்வதும், பாப்புலேஷன் பெர்சன்டேஜில் பார்த்தா அந்த ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தான் தமிழகத்திலிருந்து மிக அதிகமான பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், நல்ல வேலை பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது. இதையெல்லாம் பார்க்கும்போது திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தா எனக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அவங்களுக்கு எது முக்கியம்னு வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சிருந்திருக்காங்க, அதை நல்ல முறையில ஆக்கி இருந்திருக்கின்றார்கள். அப்படிங்கிற அளவுல திருநெல்வேலி மக்களை நாம் நிச்சயமாக மனதார பாராட்ட வேண்டும்.